விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து என்ன தலைப்பில் பேச விருப்பம் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். நான் சொன்னேன், சொக்க வைக்கும் ஒரு சொல். இந்த தலைப்பில் எப்படி பேசுவது? குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். என்னுடைய பேச்சு உங்கள் மனதிலே மிக ஆழமாக பதிய வேண்டும் என்கின்ற இறை வேட்கையோடு தேர்ந்தெடுத்த சொல்லை நான் இங்கே பேச விரும்புகிறேன். இளைய குழந்தைகளே, இளைஞர்களே, மிக கவனமாக இந்த ஒரு செக்மெண்ட்டை கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரு 24 வயது இருக்கும். அந்த நேரத்தில் நான் முனைவர் பட்டத்திற்காக முனைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மிக மிக கடுமையான பணிச்சூழல் காரணமாக, பணச்சூழல் காரணமாக நான் ஒரு இடத்துல வேலைக்கு போறேன். தமிழ் மீது மாறாத பேரன்பு எனக்கு. ஆனாலும் நான் பணிக்கு செல்லக்கூடிய சூழல், என்னுடைய முனைவர் பட்டத்தை நான் சப்மிட் பண்ணவே முடியல என்னால. நீங்க என்னுடைய எம்ஏ காலகட்டத்தையும் PhD சப்மிட் பண்ண காலகட்டத்தையும் பார்த்தா ஒரு 4 ஆண்டுகள் கூடுதலாக இருக்கும். அந்த 4 ஆண்டுகள் நான் ஃபீஸ் கட்ட முடியாததனால நான் தள்ளி போட்டது. நான் ஒரு இடத்திற்கு வேலைக்கு போகிறேன். தமிழாசிரியராக போக வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் நான் ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் ஜரூரான ஆளு. நல்லா ஓடுவேன். நான் இப்ப விட்டாலும் ஓடிடுவேன். அதனால் எனக்கு ஒரு 532 பரிசு சான்றிதழ்கள் என்னிடத்தில் உண்டு. அதில் 180 ஸ்போர்ட்ஸ். ராஜ்பாத்ல, ஆர்டி பரேட்ல, டெல்லியில தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கண்டிஜென்ட் லீடர் ஆகி, அதுக்கப்புறமா ஹோல் பெட்டாலியனுக்கு ரைட் மார்க்கரா நடந்து சங்கர் தயாள் சர்மா கிட்ட பெஸ்ட் மார்ச் பாஸ்ட் அவார்டு வாங்கினவனா. ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப விருப்பம். எனக்கு ஸ்போர்ட்ஸ் டீச்சரா, PT டீச்சரா வேலை கிடைச்சது. 800 ரூபாய் சம்பளம். ஆனா என்ன மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியானதும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சவாலான பணின்னா, 800 ரூபாய் சம்பளம், LKG UKGக்கு PT டீச்சர். சரின்னு நான் வேலைக்கு போயிட்டேன். எனக்கு ஸ்டாஃப் ரூம் கிடையாது. கிரவுண்டில் ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் உட்காரணும். அங்கே கொஞ்சம் நிழல் இருக்கும். நேரமாக வெயில் ஏறும். வெயில் நேரத்தில் நான் ரவுண்ட்ஸ் போயிடுவேன். அப்படி ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு கிளாஸில் டீச்சர் இல்லை. நான் உள்ள நுழைஞ்சு எங்கப்பா டீச்சர்னு கேட்குறேன். டீச்சர் வருவாங்க. வரலையா? இன்னும் வரலையா? 15 நிமிஷம் ஆச்சு. வரலையா? வரல. என்ன கிளாஸ்ன்னு? தமிழா? என்ன சப்ஜெக்ட் இப்போ எடுத்துட்டு இருக்கிறாங்க? திருக்குறளா? காட்டுங்க. எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை அதிகாரம், அதில் 4 குறள் நடத்தியிருக்காங்க. 5வது குறள் நான் நடத்தட்டுமான்னு கேட்குறேன். எல்லா பசங்களும் சிரித்து நடத்துங்கிறாங்க. தொடங்குறேன். டீச்சர் வந்துட்டாங்க. PT டீச்சர் தானே? எதுக்கு கையில் புக் வச்சுருக்கீங்க? வெளில போங்க. எல்லா குழந்தைகளும் சைலண்ட் ஆயிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, அந்த கிளாஸ் டீச்சர் சேர்ல இருந்து நான் நின்றுட்டு தான் இருந்தேன், உட்காரல. அங்கிருந்து கீழே இறங்கி நான் வெளியில் வருவதற்குள் என் ஈரலில் அமிலம் கலந்திருந்தது. அமிலம் கலந்தது அழுகையா இங்கே முட்டுது. ஆனால் நான் அது அழுகையாக அதை வெளியிடவில்லை. அப்படியே வச்சுக்கிட்டேன். உள்ள வச்சுக்கிட்டு அந்த வருஷம் 3 மாதம்தான் அங்கே வேலை செஞ்சேன். அந்த வருஷம் எனக்கு ரிசல்ட் வந்தது. UGCயில் நான் கிளியர் பண்ணிட்டேன்ட்டு அந்த UGC கிளியரன்ஸை கையில் வச்சுக்கிட்டு நான் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். 2 வருஷம் காலேஜில் வேலை செஞ்சுட்டு அந்த காசை எடுத்துட்டு
ஃபீஸ் கட்டி நான் பிஹெச்டியாக வந்தேன். பிஹெச்டி ஆன உடனே எனக்கு வேறொரு காலேஜ்லேருந்து அழைப்பு வந்தது. நான் வந்து உட்கார, என் பக்கத்தில் என்னை வெளியில் போகணுன்னு சொன்ன டீச்சரும் வந்து இன்டர்வியூக்கு உட்காந்துருக்காங்க. அப்போது 2 பேருக்குமே சீட் கிடச்சிருச்சு. அவங்க கேபினும் என் கேபினும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தமிழ் வகுப்பு எடுக்கிறோம். ஆனால் என்ன ஒரு கூடுதல் நல்ல விஷயம்னா, நான் பிஹெச்டி முன்னால் முடிச்சிருந்ததுனால எனக்கு அவங்க 19 ஆண்டுகள் ஜூனியராக வேலை செஞ்சாங்க. ஆனால் பிறகு அவர்களை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆக்கி நாங்கள் அழகு பார்த்தோம். மிக நல்ல பெண்மணி அவர். அவருக்கு கீழே 2 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது எல்லாம் நடந்து முடிஞ்சு 2025 ஜூன் மாதத்தில் நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையத் ஆகிறேன். அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக வந்து உட்கார்றேன். உட்கார்ந்த 1 மாதத்துலங்க எனக்கு அரசாங்க ஆணை ஒன்று வருகிறது தமிழ்ச்செல்வி அவர்களே. அந்த அரசாங்க ஆணையில் என்ன சொல்லி இருந்தது என்றால், நீங்கள் இன்று முதல் வருகின்ற 3 ஆண்டுகளுக்கும் அதற்கு பிறகான சில ஆண்டுகளுக்கும் தமிழ்நாடு அரசின் கீழே இயங்குகின்ற தமிழ் வளர்ச்சி துறையில் உலகத் தமிழ் சங்கம் என்கின்ற தமிழ்நாடு அரசு நிறுவனத்திற்கு துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உங்களை நியமித்திருக்கிறோம். இது உங்கள் பணியாணை என்று வந்தது. பென்சிலிலிருந்து தொடங்கிய என்னுடைய பயணம் தமிழின் மீது கொண்ட மாறாத அன்பின் காரணமாக தமிழ்துறை தலைவர், இப்பொழுது தமிழ்நாடு அரசின் உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் இயக்குனர் என்று பென்சிலில் இருந்து ஆரம்பித்த என் பயணம் இப்பொழுது கிரீன் பென்ல வந்து நிற்குது. நான் இன்னும் சரியாக வேலை செய்தால், இன்னும் அதிகமாக நான் ஆர்வத்துடன் பணியாற்றினால் இந்த மையில் இருக்கக்கூடிய அதிகாரம் இன்னும் கூடும். குழந்தைகளே, இளைஞர்களே, யாரோ ஒருவர் பேசிவிடுகிறார்கள், அந்த சொல் நம் இதயத்தை பாதித்து விடுகிறது. எப்பொழுது அந்த சொல்லை நாம் வைரம் பாய்ந்த ஒரு மிக ஆழமான வெட்டுதலை கொண்ட ஒரு வாய்ப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளுகிறோமோ, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னால் தலை சாய்த்து நீங்கள் என்னையெல்லாம் கருதி இருக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற வரைக்குமே நிகழ்த்தி காட்டிவிடும் என்கின்ற ரகசியத்தை உங்களுக்காக சொல்லுவதற்காக இவ்வளவு பிரயத்தனப்பட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன். சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் மத்தியில் நான் ஒரு 10 விதிகளை சொல்கிறேன். எதுவாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் உங்கள் ஆழ் மனதில் இருந்து அந்த நம்பிக்கை நட்சத்திரத்தை மட்டும் வெளிச்சத்திலிருந்து அணைய விட்டு விடாதீர்கள். அந்த வெளிச்சம் இருக்கிறது இல்லையா, அந்த பலம் உங்களை மிக உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கும். நான் ஒரு 10 விதிகளை உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா மேடம்? பேசிட்டு போறவங்கலாம் நல்ல பேச்சாளர் கிடையாது. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். நான் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் உங்கள் மனதிலே பேசிக்கொண்டே இருக்க ஆசைப்படுகிறேன். நான் சொல்லுவது சில பேருக்கு உடன்பாடு இல்லாததாக இருக்கலாம். ஆனால் தனிமனித வாழ்க்கையில் நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளுக்கு அதிகமாக வேறு எந்த நூலும் உங்களுக்கு சொல்லிவிட முடியாத ரகசியத்தை இதோ இந்த 10 விதிமுறைகளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் விதி, வெற்றி பெறுகிறாயா அந்த நேரத்தில் பேசாத, வாயை மூடிக்கொண்டிரு. வெற்றி பெறுகின்ற பொழுது யார் ஒருவர் கூச்சலிடுகிறார்களோ அவர்கள் அந்த வெற்றியோடு முடிந்து போகிறார்கள். வெற்றியை யார் ஒருவர் பொறுப்பாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர வெற்றியை கொண்டாடுகின்றவர்கள் அந்த வெற்றியோடு முடிந்து போகிறார்கள் என்ற முதல் விதியை மனதில் வைத்துக்கொள். 10ஆவதுல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க +2ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதே இல்லை. +2ல பிரமாதமா வர்றவங்க வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்றாங்க. எப்பொழுதும் என்ன ஒன்றும் கிடையாது. பர்வீன் சுல்தானா நல்லா பேசுவாங்க, திண்டு வச்சுட்டு கீழே உட்காந்து பேசலாம்ல? நோ. நல்லா பேசுறாங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்வளோ நம்பி வந்திருக்கிறீங்கல்ல, அப்போ அதை விட இன்னும் நல்லா பேசினாதான் அடுத்த கூட்டத்துக்கு வந்து உட்காருவீங்க.
வெற்றி என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி. அது கொண்டாடுவதற்கான விஷயம் அல்ல. பணிவை அதிகப்படுத்துவதற்கான இயற்கை தருகின்ற வாய்ப்பு தான் வெற்றி என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நீங்கள் சாதனையாளர்களாக மாறுவதற்கான கட்டமைப்பிற்குள் நுழைகிறீர்கள். முதல் விதி. அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதைத்தான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுவீங்க, அதுங்க கேட்காது. கூட்டிட்டு வந்து இங்க விடுவீங்க, நான் சொல்வேன்னா அதை கேட்டுக்கும். இந்த மாதிரி தான் ஒரு அம்மா கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒரு விட்டுச்சு, மிகப்பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன்னா நீங்க கோவப்படுவீங்க, நைட்டு தூங்க மாட்டீங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறா குழந்தை, லைஃபே போச்சு. என்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டாங்க. நான் சொன்னேன் 5 நாள் என்கிட்ட பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, 2 மணி நேரம் உட்காரட்டும், நான் பேசுறேன், பிள்ளைய மாத்திடுறேன். நான் 17 வயசு தான், மாத்திக்கலாம். 2 நாள் பேசினேன். 3ஆவது நாள் அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்துருச்சு பிள்ளை. இனிமேல் இந்த ஃபோன் வேண்டாம் மேடம், அந்த அந்த ஆளோட நான் பேச மாட்டேன். அந்த ஆளுக்கு 42 வயசு, இதுக்கு 17 வயசு. பேச மாட்டேன் மேடம், நான் படிச்சுக்கிறேன் மேடம், நீங்கள் சொல்கிறபடி கேட்டுக்கிறேன் மேடம், படிச்சுக்கிறேன் மேடம். நான் ஐயோ எனக்கு வேணாம் மேடம். நான் கொஞ்சம் விஷயங்களை சொன்னேன், உண்மைகளை சொன்னேன். அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சு. நிஜமாவான்னு கேட்டேன். நிஜமா மேடம்னு கையில் ஃபோனை கொடுத்துருச்சு. நான் சொன்னேன் உங்கள் அம்மாட்ட கொடுத்துரு, உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வெளியில் வந்து அவங்க அம்மாட்ட ஃபோனை நீட்டுது. அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி. விஷம் குடிச்சிருவேன்னு சொன்னது ஃபோன் வாங்குறதுக்கு. என்கிட்ட 2 நாள் பேசினதில் 3ஆவது நாளில் ஃபோன் கொடுத்துருச்சு. ஃபோனை வாங்கிட்டு அந்த அம்மா நிஜமாவான்ச்சு. ஆமாம்மா எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கொடு, நான் படிச்சிடுறேன், பாஸ் பண்ணுறேன், பேசுகிறேன், அப்புறமா இந்த தொல்லைலாம் எனக்கு இருக்கட்டும்மா, இனிமேல் நான் அந்த ஆளோட பேச மாட்டேன், உன் பேச்சு கேட்குறம்மா, என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போமாங்குது. அந்த அம்மா ரியாக்ஷன் எங்கேருந்து தான் கோவம் வந்துச்சுன்னு தெரில. அந்த அம்மாவுக்கு ஃபோனை எடுத்து உடைச்சிட்டு கால்லேருந்து செருப்பு எடுத்துச்சு. அந்த பொண்ணை அடிக்குதுங்க. சனியனே, 6 மாசமா நான் இதை தானடி சொல்றேன், டிவியில் பேசுறவங்க சொன்னா கேட்டுக்குவியோ? வெற்றி வருகிறதா? ஐஸ்கிரீம் வாங்கி தரலையா? அழுவுறியா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்களா? கம்முன்னு சாப்பிட்டுடு, கீழே வீசாத. வாழ்க்கையில் வெற்றி வருகின்ற பொழுது அமைதியாக இரு, பேசாதே, வாயை மூடிக்கொண்டிரு. உனக்கானது உனக்கு வந்து சேரும். இங்க ஒரு தெளிவு இருக்கணும். முதல் விதியா சொக்க வைக்குதா இந்த சொல்? 2வது விதியை சொல்கிறேன். உன் திட்டங்களை குறித்து யாரிடத்திலும் பேசாதே. நிறைவான முடிவுக்காக காத்திரு. அறவேக்காட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிடாத. இந்த பிரபஞ்சத்துக்கு தனி சக்தி உண்டு. நாம் நல்லது நினைப்போம், நமக்கு முன்னால் ஒன்று கெட்டது இருக்குல்ல, அது சூப்பராக தீவிரமாக இருக்கும், அது வேலை செஞ்சிடும். நிறைவடையும் வரை மறைவாயிரு. 2வது சொல். 3வது, எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறாங்க, மனசில் எழுதி வச்சுக்கோ. முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறது. உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் இதயம் நிறைய பேரிடத்தில் இல்லை. அதனால் ஜெயிச்சிட்டியா, அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு. தோத்துட்டியா, நீ ஸ்வீட் சாப்பிடு. ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். நீ ஜெயிச்சிட்டன்னா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். அதனால் அடுத்தவனுக்கு கொடுத்துரு. நீ தோத்துட்டன்னா வாயில போட்டுக்கோ. சரியா? உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் இதயம் எல்லோரிடத்திலும் இல்லை. 3வது சொல்ல. 4வது சொல். நீ அனைவருக்கும் எதை தருகிறாயோ, எதை நீ கிஃப்டா நிறைய பேருக்கு தரியோ, அதை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்காத. கிடைக்காது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுவ. தரதோட நிறுத்திக்க. இளம் பிள்ளைகளுக்கு சொல்லணும், இது 10 விதியில் அடங்காது. ஆம்பளைங்க கோச்சிக்க மாட்டீங்களே, சொல்லித்தரவா? உங்கள் பொண்ணுக்கு சொல்லித்தரேன்னு நினச்சிக்கோங்க, அப்போ மனசு மலர்ந்துடும். உங்களுக்கு மனைவிக்கு சொல்லித்தரேன்னா தான் கூம்பிடும். யார் உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உன் அன்பை வெளியில் தராத.
யார் உனக்கு தருவதற்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை காத்திருப்பு பட்டியலில் வை. Don't give yourself to the getter. உன்னிடமிருந்து எதையாவது பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கின்றவர்களுக்கு எதையும் தராத வெளியில. முக்கியமா லவ். யார் உன்னிடத்திலிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்களோ அவர்களை காதலிப்பதை நிறுத்திக்கொள். பெண் குழந்தைகளுக்கு நான் தரும் அறிவுரை. மற்றொன்று சொல்லுகிறேன், உன் வீட்டிலே உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும். அதே எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை வெளியில எதிர்பார்க்காத. ஏனென்றால் வீட்டிலே எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கிறது என்றால் அது அன்பின் வெளிப்பாட்டில் கிடைக்கிறது. வெளியில் அதை நீ எதிர்பார்த்தால் அவர்களுக்கு என்று ஒரு உள்நோக்கம் இருக்கும். அது உன்னுடைய வாழ்க்கையின் சீரழிவிற்கு காரணமாக இருக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் த எக்ஸ்ட்ரா சாக்லேட் அவுட்சைட். குழந்தைகளுக்கு சொல்லப்படுகின்ற அறிவுரை. சரியா? இது விதியில இல்லை. 5வது விதி, ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் பொழுதும் நேற்றைய தினத்தை விட சிறப்பான வேலை ஒன்று உனக்காக இன்று காத்திருக்கிறது என்பதில் உறுதியாக. நேற்றை விட சிறப்பான ஒன்றை இன்றைக்கு நீ பெறுவதற்கு காத்திரு. 5வது விதி. 6வது விதி, உன்னிடம் இருப்பதற்கு நீ நன்றி சொல்லவில்லை என்றால் நீ விரும்புவதை அடைவதற்கான தகுதி உனக்கு கிடையாது. இருப்பதற்கு நன்றி சொல்ல பழகு. இருப்பதற்கு நன்றி சொல்ல பழகக்கூடிய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் முதியவர்களுக்கும் அவர்கள் விரும்பியது வந்து சேர்கிறது. நன்றி அறிதல் என்பது ஒரு மேஜிக்கல் பவுடர். அதை வீசிப்பார். இந்த உலகத்திலேயே அற்புதமான சொல் நன்றி, அற்புதமான சொல் தேங்க்யூ. யாரோ ஒருவர் வேகமாக வண்டியை செலுத்துகிறாய், நீ சாலையை கடக்கிறாய், அவர் உனக்காக ஒரு பிரேக் அடிக்கிறாரா, திரும்பி பார்த்து நன்றி என்று சொல்லிவிட்டு போக பழகு. எது இருந்தாலும் நன்றி என்கின்ற சொல் மந்திர சொல்லை போல வேலை செய்யும் என்பதனை புரிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அடுத்து, நீ சில நேரங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் வலிக்கும், மருந்து தானே, விழுங்கிக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் நீ எதை மிகவும் விரும்புகிறாயோ அதை கடந்து போக அனுமதி. அது உன்னை கடந்து போகும். அனுமதி. பிள்ளையை பெற்றவர்களுக்கு தெரியும், திருமணமான குழந்தை போயிடும், அனுமதிக்கணும். பையனை பெற்றவங்களுக்கு போகாது, போக அனுமதிக்கணும். எதை நீங்கள் நிரம்ப விரும்புகிறீர்களோ அதை உங்களை கடந்து போக அனுமதியுங்கள். வாழ்க்கை மிக மிக விசாலமானது. யாரோ ஒருவருக்காக நாம் பிறக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கை பிரபஞ்சம் தந்த ஆகப்பெரிய பரிசு பொருள். அதை அடுத்தவர்களுக்காக 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 என்று வாழ்ந்து விடாமல் உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, உங்களை மற்றவர்களுக்கு பரிசாக்குவதற்காக இருக்கக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எதை மிக விரும்புகிறீர்களோ அதை கடந்து போக அனுமதியுங்கள். அடுத்து, விலையை பற்றி கவலைப்பட. பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்களா? கை தூக்குங்க. எனக்கு என்ன ஆசை தெரியுமா பாப்பா, எந்த கடைக்காவது போனேன்னு வச்சுக்கேன், ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை எடுங்க அப்படின்னு பார்த்து அதை என் வீட்டுக்கு கொண்டு போயிடணும்னு நினைப்பேன். ஆனால் விலை பட்டியலை பார்த்தா பயமாக இருக்கும். விலை பட்டியலை பார்த்து ஒரு பொருளை நீ வாங்கக்கூடாது என்றால், விலை பட்டியல் பார்க்காமல் நீ அந்த பொருளை வாங்க வேண்டும் என்றால் கை கடிகாரத்தை பார்க்காமல் நீ பணி செய்தாக வேண்டும். உழைக்காமல் அது உன் வீட்டிற்கு வராது. நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்களா பர்வீன் சுல்தான் அப்படியே வந்துட்டாங்கன்னு? ராணிப்பேட்டை சென்னையிலேருந்து வரணும், 4 மணி நேரம் ஆச்சு. என் கால் 2 வீங்கி போயிருக்கு உட்காந்து. இப்போ மறுபடியும் நான் போயாகணும். காலையில் 10 மணிக்கு எனக்கு அலுவலகம். இவ்வளவு பேருடைய அன்பு கிடைக்கிறது என்றால் நான் என் வீட்டில் உட்கார்ந்து பேசவில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துதான் இங்கே வருகிறீர்கள். நான் 200 கிலோமீட்டர் பயணம் செய்து உங்களை வந்து சந்திக்கிறேன் என்றால் சில விஷயங்கள் தேவை என்றால் சில விஷயங்களை நாம் விலையாக கொடுத்தாக வேண்டும். உங்கள் குழந்தைக்கு சொல்லுங்கள், there is a price tag. Everything, எல்லா விஷயத்துக்கும் பிரைஸ் டேக் இருக்கு. இஃப் யூ டச் எனிதிங் யூ ஹேவ் டு பே.
குழந்தைகளுக்கு அது தெரியல, ஃப்ரீயா வருதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவங்களுக்கு பிறந்ததுனால அது ஃப்ரீயா வருது. எல்லாருக்கும் ஃப்ரீயா வந்துரு. தமிழ்நாட்டில் பிறந்ததுனால சில விஷயங்கள் உனக்கு கிடைக்குது. எல்லாமே நீ விலை கொடுக்கிறாய். என்ன விலை தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த பேச்சுக்கு தான் ஃபீஸ் கட்டினீங்களா? இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கினேனா? இல்ல இல்ல. ஆனால் ஃபீஸ் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத நேரத்தை இதோ என் பேச்சிற்காக ஃபீஸாக தந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என் வாழ்க்கையில் பெற்றுவிடவே முடியாத அந்த நேரத்தை உங்களுக்காக நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாமே இட்ஸ் நாட் டர்ம்ஸ் ஆஃப் மணி. அன்பும் அக்கறையும் உழைப்பும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் செலுத்துகின்ற ஃபீஸ் தான். பொம்பளைங்க இன்னிலிருந்து இந்த பேச்சை நிறுத்திக்கணும். உங்கள் வீட்டில் என்னங்க பண்ணுறாங்க? அவங்க இன்ஜினியராக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சும்மா தான் இருக்கிறேன். நீ சும்மா இருப்பியா? லூசு கூட சும்மா இருக்காது. எவ்வளோ வேலை செய்கிறீங்க, சும்மா இருக்க முடியுமா? ஏதோ ஒன்றை அந்த வீட்டிற்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒன்றை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் முடிவு செய்யுங்கள். பெற்றோர்கள்னு நமக்கு பேரு. இந்த உலகத்துக்கு குழந்தைங்களை தந்தோர் தானே. அப்ப தந்தோர் தானே நமக்கு பேர் இருக்கணும். சமூகத்துக்கு பிள்ளையை தந்தோர், பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை தந்தோர், குடும்பத்திற்கு வாரிசு தந்தோர், தந்தோர் தானே நம்ம. ஏன் பெற்றோர்? தந்தோர் கிடையாது. இறைவனின் பெரும் கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர். சரியா? டீசெண்டா நடந்துக்கலாம் பிள்ளைங்க கிட்ட. எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும், எங்க அடிக்கவே கூடாது அங்க அடிக்கக்கூடாது. எதை தர வேண்டுமோ அதை தர வேண்டும், எதை தரவே கூடாது அதை தரவே கூடாது. இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க இந்த வார்த்தையை. இன்னைக்கு இந்த குழந்தைகள்லாம் இங்க கை வருத்துங்க யாராவது என் பிள்ளை என் பேச்ச கேக்குதுன்னு. என்ன வயசு? 5 வயசு கேட்கும். கேட்கறது இல்லைங்க குழந்தைங்க. நான் சொல்றேன், கேட்க வைக்கிறதுக்கு ஒரே விஷயம் சொல்றேன். ஏன் தெரியுமா கேட்கறது இல்ல? விட்டமின் எம் நிறைய கொடுத்துட்டோம். மணி, துட்டு. அதனால ரொம்ப என்ன தெரியுமா வளர்ந்துருச்சு? விட்டமின் கே, கொழுப்பு நிறைய வளர்ந்துச்சா? அந்த கொழுப்பு கரையணும்னா இதோ டைம் நோட் பண்ணிக்கோங்க, 7:50. நான் ஒரு 8-8:15 முடிச்சிருவேன். 8:30 மணிலேருந்து விட்டமின் என் கொடுங்க குழந்தைக்கு. அது வரைக்கும் இந்த குழந்தைங்களாம் என்னை ஜாலியாக பார்த்துட்டு இருந்துச்சிங்களா? நீங்கள் பாதுகாப்போடு தான் என்னை கூட்டிகிட்டு போனோம் வெளியில். அவங்களுக்கு டோட்டல் எதிரான விஷயத்த சொல்ல போகிறேன். வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது பாதுகாப்பு கொடுப்பீங்களா? இன்னிலேருந்து கொடுங்க 9 மணிலேருந்து விட்டமின் என். நோ. எது கேட்டாலும் நோ. 100 விஷயம் கேட்குதா? 75 விஷயத்துக்கு நோ. 25 விஷயத்துக்கு பார்த்துக்கலாம். 5 விஷயத்துக்கு மட்டும் பார்த்துக்கலாம்ன்றதுல ஓகே சொல்லுங்க. அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத மெட்டீரியலாக பார்த்துக்கோங்க. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? எப்பொழுது நீங்கள் எல்லாவற்றுக்கும் குழந்தைக்கு எஸ் சொல்வீர்களோ, அது வாசலுக்கு வெளியில் வருகின்ற பொழுது இந்த சமூகத்தில் யாரேனும் ஒருவர் நோ சொன்னால் அதனால் தாங்க முடியாது. பிள்ளையை இழக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நோ என்பதனை வீட்டில் இருந்து தொடங்குங்கள். வெளியில் இருக்கின்ற நோவை அந்த பிள்ளை பார்த்து கொள்ளும். இம்யூனிட்டியை வளர்த்து விடுங்க. இதெல்லாம் விதியில இல்லை. விலையை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பொருள் வாங்க வேண்டும் என்றால் கடிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் 1 hour படிச்சுட்டு இருக்கிறேன். படி. கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துக்கிறேன். 20 minutes தான். கடிகாரத்தை பார்க்காமல் யார் ஒருவர் பணி செய்கிறார்களோ அவர்கள் விலை பட்டியலை பார்க்காமல் பொருள் வாங்கிக் கொள்கிறார்கள். ஓகே, இது கொஞ்சம் பெரியவங்களுக்கு. இயற்கை சில காரணங்களினால் மனிதர்களை வாழ்வுடன் இணைக்கும். உனக்கான பாதுகாப்பு மற்றும் உயர்வு கருதி சில பேரை உன் வாழ்வையில் இருந்து விலக்கும். 2ற்கும் காரணம் உண்டு. ஏன் என்று கேட்காதே.
யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்கின்ற நிலையிலே வருவதில் வேண்டுமானாலும் கவனம் கொள், போவதிலே பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், இளம் பிள்ளைகளை பார்க்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், சே தேங்க்ஸ் டு க்ளோஸ் டோர்ஸ். சே தேங்க்ஸ் டு க்ளோஸ் டோர்ஸ். பல நேரங்களில் நமக்கு ஏதோ மறுக்கப்படுகிறது என்று நினைக்கிறோம். இல்லை, உன் வாழ்க்கையில் வேறு ஏதோ இறைவன் ஜன்னலை திறப்பதற்காக இந்த கதவை மூடுகிறான். மூடுவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள். உங்கள் பாதுகாப்பு கருதிதான் அது மூடப்படுகிறது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என் உறவுகளே. அடுத்தது 10வது, உன் வாழ்க்கையில் சில இலக்குகளை அடைவதில் மிக கவனம் கொண்டால். இளம் பிள்ளைகள், இந்த 17-18 வயசு பசங்க இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் சில இலக்குகளை அடைவதில் மிக கவனம் கொண்டால் சில நண்பர்களை இழக்க நேரிடும். வாழ்க்கை பயணம் சுலபமாக தொடர்வதில்லை, உறுதியுடன் தொடர்கிறது. உறுதியுடன் நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் நண்பர்கள் சில பேரை நீங்கள் இழக்க நேரிடும். சிலது இருக்கோங்க, அதுங்களுக்கு நான் புளி மூட்டைன்னு பேர் வச்சிருக்கிறேன். அதுங்க இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட கேன்டீனுக்கு போய் ஒரு 2 இட்லி வாங்கிட்டு வரேன்னு ஒரு பிள்ளை கிளம்பும் கிளாஸ்லேருந்து, ஏய் எனக்கும் 2 வாங்கிட்டு வந்துரு. கேம்புக்கு போகிறதுக்காக பேர் கொடுக்க போவோம். இன்னத்துக்கு இப்போ 7 நாள் உனக்கு கேம்ப்பு, அது உருப்படவே விடாதுங்க. அது தன்னுடைய நோக்கத்திற்காகவே உங்களை போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்கோம். சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வாயில நிறைய குப்பை வச்சிருப்பாங்க, நம்ம 2 காதை குப்பை தொட்டி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. சேம் பிளட் வந்துகிட்டு இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். அவங்களுக்காகவா ஸ்கூலுக்கு வந்தோம், அவங்களுக்காகவா காலேஜுக்கு வந்தோம், அவங்களுக்காகவா கூட்டத்துக்கு வந்தோம்? கிடையாது. சில விஷயங்களில் கவனம் கொண்டால் சில பேரை இழக்க நேரிடும். தயாராகுங்கள். மிக முக்கியமான நுட்பமான சில வார்த்தைகளுக்குள் இப்பொழுது என் பேச்சு செல்ல இருக்கிறது. இதற்கு முன் நான் இதை வெளியில் எங்கேயும் சொன்னதில்லை. உங்களிடத்தில் பேரன்பு கொண்டு இதை உங்களுக்கு முன்னால் முன்மொழிகிறேன். மிக முக்கியமாக இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசினேன்ல, அப்படி பேசும்பொழுது எனக்கு ஒரு மிக நுட்பமான ஒரு செய்தி கிடைத்தது. அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன், உள்வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து யோசிச்சு பாருங்க. இப்போ உடனே புரிஞ்சுக்க வேண்டாம்ன்ற அவசியம் கிடையாது. வானவியல் ஆராய்ச்சியாளர் ஒருவரை நான் 10 நாட்களுக்கு முன்னால் கனடா நாட்டிற்கு திருக்குறள் மாநாட்டிற்காக சென்றிருந்தேன். அப்பொழுது உணவு மேசையிலே ஒரு தொலைநோக்கு கருவியை வைத்து வானவியலை அளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞரை சந்தித்தேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம் வாழ்க்கைக்கு தேவையான சொல் யாரோ ஒருவர் வாயில் இருந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் அது கடந்து போகிறது. கவனம் கொண்டு நீங்கள் அதை கேட்பதற்கு தவறிவிட்டீர்கள் என்றால் மீண்டும் அந்த சொல் உங்களை வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். சரியான சொல் கிடைக்கிறது இல்லை. எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல கிடைச்சதுங்க சொல். பிடிச்சுக்கிட்டேங்க நானு. என்ன சொல் தெரியுமா? சொன்னா எல்லாரும் சிரிப்பீங்க. படித்தால் வறுமையிலிருந்து விடுபடலாம். இவ்வளவுதாங்க சொல். ரொம்ப வறுமைங்க. 9வது வகுப்பு படிக்கும் போது படிச்சிட்டா போதும். எங்க அம்மா சொன்னாங்க, படிச்சிரு, நினைச்சதெல்லாம் வாங்கலாம். என் பர்ஸ்ல 50,000 ரூபாய் இருக்கு. இப்போ ஒரு செலவும் இல்லை, சும்மா இருக்குது 50,000. உழைப்பினால் வந்த பணம், கல்வியினால் வந்த பணம், கற்ற கல்வியினால் பெறுகின்ற செல்வம் இருக்குல்ல, அந்த செல்வத்தை போல கர்வமான செல்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்பதனை என் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள். அதை நான் பெறுகின்ற பொழுது எனக்கு வயது 14. இது கிடைக்குமா? பாஸ் 1 ஃபெயில் ஆயிராத. ஆனா என் கெப்பாசிட்டி 60-65 தான்டா, 98 எல்லாம் கிடையாது. பாரு, நம்மான்னு காட்டில் ஓடுவேன், 98 வாங்குறது மீன், அது கடல்ல நீந்தும். என்ன போய் கடல்ல நீந்த சொல்லப்படாது. நான் 65னா என் டாப்பே 65 தான். 65 தொட்டன்ல, அப்ப நான் என் சிகரத்தை தொட்ட பெண்ணாக ஆகிறேனா இல்லையா? என் சிகரத்தை நான் தொடுகிறேன். ஆனால் 64 வாங்கினா என் சிகரத்தை நான் இன்னும் தொடவில்லை என்ற அர்த்தம். என் பொட்டன்ஷியல் என்னவோ
டச் இட். டச் த பொட்டன்ஷியல் ஹைட். நீ எதுவாக இருக்கிறாயோ அதுல பீக் போய் பாரு. இப்ப பாருங்க, அந்த அந்த மனிதர், உங்க எல்லாருக்கும் ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். என்னை போல ஆர்ப்பாட்டமாக அட்டகாசமாக உடல் மொழியோடு பேசாதவர்கள் நான் இப்பொழுது என்ன பேசுகிறேனோ அதை ரொம்ப சைலண்டா பேசுவாங்க. நமக்கு எங்க கவனம் இருக்கும்னா, ஆர்ப்பாட்டமா அட்டகாசமா பேசுறவங்களுடைய பேச்சுல தான் ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்புறோம் பாருங்க. அதிலிருந்து விடுபடுங்கள். அமைதியாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சைலண்டா சொல்லிட்டு போயிடுவாங்க, தகுடு தகுடுன்னு. பெரிய வில்லத்தனமா இருக்கும் அது. சைலண்டா பேசிட்டு போயிடுவாங்க. கவனத்தோடு இருந்தால் எனக்கு இவர் சொன்னது எவ்வளவு கவனமா புரிஞ்சுது பாருங்க. மேடை இல்லை, ஆர்ப்பாட்டங்கள் இல்லை, வெளிச்சங்கள் இல்லை, ரெக்கார்டிங் இல்லை, எதுவும் இல்லை. சாப்பாடு டேபிள்ல முன்னால் உட்காந்து சொல்ற. பிரபஞ்சம் இருட்டா இருக்குமா, அதுல அவங்க டெலிஸ்கோப் வச்சு பார்ப்பாங்களாம். அதுல ஒரு சின்ன பீஸ், அந்த பீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு அங்குலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அங்குலத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அங்குலத்தில் பிரபஞ்சம் தந்த மிக நுட்பமான ஒன்றை அவர் எனக்கு அறிவியல் பூர்வமாக சொன்னார். நான் அதை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீடுகளில், உங்கள் வகுப்பறைகளில், உங்கள் வேலை செய்கின்ற தளங்களில், சமூகத்தில் நீங்கள் எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை சொல்லிவிட்டு போகிறேன். கதைகளே முக்கியமில்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம், எதற்காக என்பது முக்கியம். பாருங்க, அவர் சொன்னது ஒரு நட்சத்திரங்கள் நிறைய இருக்குமா. அந்த நட்சத்திரங்கள் மீது அந்த கவனம் செலுத்தினால் ஒரு நட்சத்திரத்திற்கும் இரண்டாவது இந்த தூரமாக இருக்கிற நட்சத்திரத்துக்கு நடுவில் ஒரு பிளாக் ஸ்பேஸ் இருக்குமா. நாம் அதை பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு போயிடுறோம். ரொம்ப நாள் அவங்க கூர்ந்து கவனிச்சதுல பெற்றெடுத்த உண்மையை அவர் சொன்னார். திடீர்னு இந்த நட்சத்திரம் இருக்குல்ல, அது காணாம போயிடுமா, திடீர்னு வந்துருமா. இவங்களுக்கு என்ன ஆய்வுனா, அது எங்க போகுது, எங்க வருது, எதுல இருந்து வருது, இதுதான் அவங்க நோக்கம். பார்த்தா என்ன ஆகுது பாருங்க. இருட்டு பள்ளம் இருக்குல்ல, அந்த இருட்டு பள்ளம் அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய சக்தி நிலையில அப்படி உள்ளுக்கு இழுத்துக்குது. நட்சத்திரங்கள் இருட்டு பள்ளத்துக்குள்ள போயிடுது. இப்போ இருட்டு பள்ளத்துக்குள்ள போன அந்த நட்சத்திரம் எப்படி வெளிவருதுன்னு பாருங்க. எப்படி வெளிவருதுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு அசைவுல ஒரு நட்சத்திரம் வருமாங்க. அந்த நட்சத்திரனுடைய சக்தி நிலை இருக்குல்ல, அந்த சக்தி நிலை பள்ளத்தில் இருந்து அந்த நட்சத்திரத்தை வெளியில கொண்டு வந்துருமா. பள்ளத்துக்கு வேலையை பிடிச்சி இழுத்துக்கிறது தான். ஆனால் சில நட்சத்திரங்களின் வேலை பள்ளத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை வெளியில் இழுத்து ஈர்ப்பது. நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் பிரார்த்திக்கிறேன், நாம் எந்த இருட்டு பள்ளத்திற்குள்ளும் மறைந்து விடக்கூடாது. அப்படி மறைந்தால் நம்மை வெளியில் இழுத்து போடுகின்ற இன்னொரு நட்சத்திரத்தை இயற்கை பிரபஞ்சம் நமக்கு அளிக்க வேண்டும். அவர்கள்தான் பெற்றோர்கள், அவர்கள்தான் காவல்துறை அதிகாரிகள், அவர்கள்தான் அரசியல் தலைவர்கள், அவர்கள்தான் ஆசிரியர்கள், அவர்கள்தான் பெற்றோர்கள், அவர்கள்தான் உடன் பிறந்தவர்கள், அவர்கள்தான் இத்தகைய நிகழ்ச்சியை நடத்துகின்றவர்கள், அவர்கள்தான் நான், அவர்கள்தான் நீங்கள். இருட்டு பள்ளத்திலிருந்து ஒன்றை வெளியில் கொண்டு வருவதுதான் நம் முயற்சியாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இருட்டு பள்ளமாக நாம் நட்சத்திரங்களை விழுங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இந்த செய்தி எனக்கு சேர்கின்ற பொழுது நான் நடுநடுங்கி போகிறேன். நான் எந்த நட்சத்திரத்தையாவது இருட்டு பள்ளத்திலிருந்து வெளியில் எடுத்திருக்கிறேனா? என் சொல் அப்படி நட்சத்திரமாக இருந்திருக்கிறதா? என் பெயருக்கு பெயரே 7 நட்சத்திரம். பர்வீன் என்றால் 7 நட்சத்திரங்களின் குவியல் என்ற அர்த்தம். சுல்தானா என்றால் அதற்கு அரசி. அப்பா எப்படி பேர் வச்சார் பாருங்க, பர்வீன் சுல்தானா. நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னை வெளியில் இழுத்த இருட்டு பள்ளத்திலிருந்து என்னை வெளியில் இழுத்து போட்ட குருமார்களுக்கும், தாய் தகப்பனுக்கும், ஆசிரியர்களுக்கும், தலைவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் தெரியுமா? இருட்டு பள்ளத்தில் இருந்து நம்மை வெளியில் கொண்டு வருகின்ற சூழலில் நாம் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? பாருங்களேன், உங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, கதவு திறந்து ஒருத்தர் உங்களை வரவேற்கிறார். உள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் அந்த வீட்டை பார்க்குறீங்க.
கூரை முழுக்க அழுக்கு, உள்ள வரீங்க, டிவி டேபிள் துடைக்கலை, அழுக்கு. உங்களை உட்கார வைக்கிறாங்க, சோஃபா, அது அழுக்கு. உங்களை வந்து ஒரு டேபிளில் தண்ணி ஒன்று கொடுக்குறாங்க, டம்ளர் அழுக்காக இருக்குது. இப்படி நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்கன்னா, ஒரு குருநாதர் வந்தாராம் அப்படி பதிவு போட்டவரிடம். அவர் சொன்னார், இனிமேல் அத்தகைய வீட்டிற்கு நீ போக கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏன் போகக்கூடாது? ஆட ஏன் போகக்கூடாது? அழுக்கா இருக்கிற வீட்டுக்கு போனா நீ இனிமேல் அந்த வீட்டுக்கு போவாத. ஏன்னா உன் மனசு அழுக்கா இருக்கு. அவர் கதவு திறந்து விட்டார், உள்ளே அழைத்து போனார், உட்கார வைத்து உனக்கு தண்ணீர் தருகிறார். அவருடைய அந்த விருந்தோம்பலை பார்க்க முடியாமல் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு உன் கண்ணிற்கு படுகிறது என்றால் மறுபடியும் நீ அந்த வீட்டு வாசலை மிதிப்பதற்கு தகுதி இல்லை என்று குருநாதர் சொன்னார். பெர்ஸ்பெக்டிவ் மாறுதா? ஏற்கனவே நான் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஒன்றாகவும், எங்க அம்மாங்க கையை கழுவிட்டு கை நடுங்கிருக்கோங்க, சுருக்கமாக இருக்கோங்க, சமைச்சி விரல்களில் எல்லாம் கத்தி வெட்டு இருக்கோங்க எங்கள் அம்மாமாக்கு. ஆனால் சோறு கையில் தான் எடுத்து போடுவா. நானும் சாப்பிட்டு வளர்ந்தேன், எனக்கு ஒரு நோயும் வந்ததில்லை. அதனால் தானே கம்பராமாயணத்தில் சொன்னான் ராமன், குகன் கொண்டு வந்தான் மீனையும் தேனையும், மீனையும் தேனையும் திருத்தி நான் கொணர்ந்தேன், என்கொள் திருவுளம் சாப்பிடுவியாயா? ராமன் சொன்னானே, பரிவினில் தழுவிய என்ன பவித்திரம் யாம் உண்டனம். பரிவை விட வேற என்னடா பவித்திரம்? பரிவு தாண்டா சுத்தம், பரிவு தாண்டா தீட்டின்மை, பரிவுதான் அன்புதான் என்று கண்டு கொண்ட ஒரு விஷயம் எனக்கு இப்படி வந்து சேர்கிறது. மனித மனங்களை சுத்தப்படுத்துகின்ற விஷயங்கள், அதை தேடி நாம் போகிறோமா? என் பையன் என்கிட்ட நான் இது பார்த்துட்டு இருப்பேன், ஒரு 20 நிமிஷம் பார்ப்பேங்க. நான் மைண்ட் டென்ஷனாக இருக்கும்ல, அப்போ பார்ப்பேன். ஆனால் தூங்கும்போது பார்க்க மாட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் பார்ப்பேன். அதில் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். என் பையன் கிட்ட அதை சொன்னேன். என் பையன் அதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான், அம்மா எப்படிம்மா உனக்கு மட்டும் நல்ல நல்ல விஷயமா வருது, எனக்கு மட்டும் கேவலமாக விஷயம் வருது? ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதை பார்ப்பீங்களோ அதுதான் தொடர்ந்து வரும். மேடம் ஃபோனை திறந்தாலே உங்கள் பேச்சு தான். ஏன் 10 செகண்ட்க்கு மேலே என் பேச்சு பார்த்தா 138 சேனலில் வந்துட்டு இருக்கேன் பேச்சு, அப்படியே கொடுத்துருவான் உனக்கு. அவ்வளோதான். நீங்கள் வேறு எதையேனும் பார்க்கிறீர்கள் என்றால் அதுதான் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, குழந்தைகளுக்கு சொல்கிறேன், பி அவேர். இந்த டிவைஸ், இந்த கண்கள் இருக்குல்ல, இந்த கண் இருக்குல்ல, இது விழித்து கொண்டே இருக்கிறது, உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாலும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்மில் எத்தனை பேருக்கு இது தெரியும்? எப்போ பார்த்தாலும் அதையே பார்க்குறீங்களே, அதிலிருந்தும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? 2-3 பேருக்கு தெரியும், 4-5 பேருக்கு. மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் ஒரு நாள் சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நிலம் வாங்கலான்னு இருக்கிற ரியல் எஸ்டேட் யாராவது இருந்தால் சும்மா அப்படி சொல்லுங்களேன். ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் இருக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்திருக்கோம். யார் கேட்குறா உங்கள் பேச்சாப்போ? நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்களே, நீலாம் சொல்லிட்டு அதான் நீங்கள் டிலீட் பண்ணிடுவீங்க. அங்கே இருக்கும், நான் எடுத்துருவேன், நான் நினைச்சாலே எடுத்துருவேன். எப்பொழுது இந்த விழிப்புணர்வு நமக்கு வரும்? இந்த செல்போன் என்கின்ற ஒன்றிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நமக்கு எத்தனை பேருக்கு வரும்? இதற்கு நாம் ஒரு விலை கொடுக்கிறோம். அந்த விலை என்பது நீங்கள் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு திரும்ப வராத ஒரு பெரும் செல்வத்தை நீங்கள் அநியாயமாக கொள்ளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இளம் குழந்தைகளுக்கு நான் எப்படி சொல்வது? இப்படி சொல்லட்டுமா? ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் ஒரு டிவைஸ் வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு. அதை நான் சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன், இங்கே சொல்கிறேன். வச்சுருக்கீங்களா வீட்டில்? எத்தனை பேர் யாராவது வச்சுருப்பீங்களே? அவங்ககிட்ட நீங்கள் சொல்வீங்களா, சார்
ஃபிக்ஸ் தட் அலாரம் அப்படின்னா மேல் வாய்ஸா ஃபீமேல் வாய்ஸா சார்? ஃபீமேல் வாய்ஸ். ஆம்பளைங்களெல்லாம் ஃபீமேல் வாய்ஸ் வச்சுருப்பாங்களா? நான் அதை மேல் வாய்ஸாக வச்சுட்டேன். எவ்வளோ நாள் தான் நாமளே வேலை செய்கிறது, நமக்காகவும் வேலை செய்யுங்கடா டே அப்படின்னு சொல்லி போட்டு அதை நான் வந்து மேல் வாய்ஸில் அது சொல்லும். டாக்டர் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு ஆம்பளை குரலில் பேசும். டே அப்பா கேட்கல, புருஷன் கேட்கல, பையன் கேட்கல, அண்ணன் கேட்கல, தம்பி கேட்கல, நீ கேட்குறியாடா, சரி சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் உருது வீட்டில் பேசுகிறாள் இல்லையா, அதனால் மேரா தில் தா அக்கேலா அப்படின்ற பாட்டு எனக்கு பிடிக்கும். மேரா தில் தா அக்கேலா அப்படின்னு சொன்னனா பெல் அடிச்சிட்டாங்க யாரோ. வீட்டை விட்டு அதை ரூமை விட்டு தாண்டி போய் வீடு திறந்து அவங்கள என்னன்னு சொல்லி அனுப்பிட்டு கதை மூடிட்டு உள்ளே வரேன். ஆம்பளை வாய்ஸு பொம்பளை வாய்ஸாக மாறி இருக்கு. சுல்தானா, ஐ திங்க் யூ கேம் பேக். என்னடா இது, ப்ளீஸ் சிட் டவுன், உட்காந்து டேக் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ட்ரிங்க். நான் வந்து பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற ரூமில் இருக்கிறேன். நான் போக வேண்டியது தண்ணி எடுக்கிறதுக்கு கிச்சன். போக விட மாட்டா போல இருக்கு, அவ்வளோ கடுமையாக பேசுகிறான். ஹேவ் அ டீப் பிரெத், டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அம்மி. நான் எங்கள் அம்மாவை அம்மின்னு போட்டு வச்சிருக்கிறேன் உள்ள. என்னன்னு யோசிச்சு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை பிள்ளைகளா. வேற தில் தா அக்கேலான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் மனம் தனிமையில் இருக்கிறது, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேங்கிறதுனால கவுன்சிலிங் கொடுக்குது. ஒன்றும் இல்லை, அது பயந்துருச்சு. உக்காரு, தண்ணி குடி, மூச்சு இழுத்து விடு, அம்மா கிட்ட பேசு அப்படிங்குது. நான் அதுக்கிட்ட கேட்டேனா? நான் அப்போதுலேருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஆம்பளையாச்சும் பொம்பளையாச்சும் எந்த வாய்ஸும் வேணாம். என்னை மூன்றாவது கண் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லுவதையும் மீறி இன்னொன்று சொல்லுவதற்கு ஒரு டிவைஸ் என் உலகத்தில் தேவை கிடையாது. என் தகப்பனும் என் தாயும் என் உடன் பிறந்தவர்களும் என் வீட்டில் உள்ளவர்களும் எனக்கு போதுமானவர்கள் என்று நான் முடிவு செய்து அந்த டிவைஸை நான் தூக்கி போட்டேன். வாழ்க்கை சில நேரங்களில் உங்களுக்கு இதை நான் எப்படி என் குழந்தைகளுக்கு சொல்லுவது? சொன்னால் அந்த விபரீதத்தை எப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வீர்கள்? உங்கள் எல்லோருக்குமாக சொல்லுகிறேன். என் பேச்சை ஒருவேளை நீங்கள் யூடியூபில் மதுரையில் நான் சொல்லி இருக்கிறேன், அதை ஒரு வேளையில் நீங்கள் கேட்டிருக்கலாம். குழந்தைகளுக்காக அதை நான் மீண்டும் சொல்கிறேன். பாருங்க, நான் இந்த டிவைஸ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு காட்சி வருதுங்க. இது எல்லாம் இளம் பிள்ளைகளுக்கானது. இளம் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் மனதிலே ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை வைத்திருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? உங்களை ஏதேனும் செய்ய வேண்டாம் என்று பெரியவர்கள் சொன்னால், அந்த செய்ய வேண்டாம் என்று சொல்லுவதற்கு பின்னால் ஒரு கதவை உங்களுக்கு மூடுகிறோம்னு வச்சுக்கோங்க. இது உனக்கு இல்லை. இப்போ சின்ன வயசுலனா, என் வயதில் இருக்கக்கூடிய 45 வயது கடந்தவர்களுக்கு தெரியும், நமக்கு வந்து டீ குடிக்கிறதுக்கு அலவுடு கிடையாதுங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் டீ கொடுக்க மாட்டாங்க குடிக்கிறதுக்கு. 2 வெத்தலை பாக்கு போட விட மாட்டாங்க. பெரியவங்களுடைய ஸ்நாக்ஸ் வேற, நமக்கான ஸ்நாக்ஸ் வேற. அது வந்து கலக்கவே கலக்காதுங்க. நம்முடைய வளர்ப்பு முறையே வேற. 4 பேர் பெரியவங்க பேசிட்டு இருந்தா நடுவில் நம்ம போய் நிற்க முடியாது. இப்போ கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குதுங்க. நம்முடைய வளர்ப்பு முறை வேறு. நான் சொல்லுகிறேன், பெரியவர்கள் எப்பொழுதேனும் தான் சொல்லுவார்கள். அவர்கள் ஒரு கதவை உங்களுக்கு மூடுகிறார்கள் என்றால் அது உங்கள் சுதந்திரத்திற்கான கதவு மூடப்பட்டது என்று நினைக்காதீர்கள். அதற்குள்ளாக சென்றால் நீங்கள் அடிமைப்பட்டு போவீர்கள் என்பதற்காக அதை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். அங்க உள்ள போயிடாதீங்கப்பா. வாழ்க்கை தவறிடும். 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் புரியும், ஐயோ எங்க அம்மா சொன்னபடி நான் கேட்டிருக்கலாமே. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. காலம் ஒருபோதும் உங்களுக்கு 2வது வாய்ப்பை அளிப்பதே கிடையாது. பெற்றோர்களும் பெரியவர்களும் தான் நம் குற்றங்களை மன்னிப்பார்களே தவிர நாம் செய்த குற்றங்கள் நம்மை மன்னிப்பதே இல்லை. இது புரிவதற்கு 10-15 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றது. நான் இதை பார்த்து கொண்டு ஒரு விஷயத்தை சொல்றேன், மனசால சொல்ற பிள்ளைகளே, நீங்கள் இதை உங்களை சொக்க வைக்கின்ற ஒரு சொல்லாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய பிடிக்குள் வாருங்கள். நான் வீசுகின்ற வலைக்குள் வந்து விடுங்கள். நான் ஒரு தூண்டில் போடுகிறேன், அதில் சிக்கிக்கொள்ளுங்கள். அது உங்களை கரையேற்றும், உங்களை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றும்.
வேறு ஒரு நீர்நிலையில் நீங்கள் மிகச் சிறப்பாக நீந்துவதற்கான வாய்ப்பை அது தரும். நம்புங்கள், ஒரு மருத்துவரின் ஊசி போல. நல்ல மருத்துவரின் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஒரு காட்சி விரியுது என் முன்னால். ஒரு காடு. அந்த காட்டிலே ஒரு ரேஞ்சர் வர்றார் உள்ள. அவர் நிறைய பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு டென்ட் அடிக்கிறார். டென்ட் அடிச்சு பின்னால் ஒரு டெம்போ வருது. டெம்போல இருந்து டோர் கீர் எல்லாத்தையும் அவரே ஒரே ஆளாவே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட ஒரு வேட்டை நாய் சின்னதா இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கு. நான் சொல்றத நீங்க இன்னைக்கு நைட்ல போய் யூடியூப்ல பார்க்கலாம். ஏன்னா இது யூடியூப்ல ஏற்கனவே இருக்கு, நான் பார்த்தது. அந்த சின்ன வேட்டை நாயை என்ன பண்றார், அனுப்புறார். சுத்தி போய் பார்த்துட்டு வா, ஏதேனும் வனவிலங்குகள் இருந்தா கத்தோம்ல, பார்த்துட்டு வா அப்படின்ட்டு அனுப்புது. வேட்டை நாய் போகுதுங்க. போயிட்டு இருக்கும் பொழுது இது எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க போதா, அதை ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. எதை? வேட்டை நாயை பார்த்துருச்சு. நாமளும் வேட்டை நாயா தான் வெளியில போறோம், நம்மள சிறுத்தை புலி பார்த்துருதே இல்ல. நமக்கு வேட்டை நாயின்னு பேரு, ஆனா சிறுத்தைக்கு முன்னால வேட்டை நாய். என்ன பண்ண முடியும்? வேட்டை நாயை பார்த்தடனே சிறுத்தை துரத்துது பாருங்க. வேட்டை நாய் ஓடுதுங்க 60 கிலோமீட்டர்ல, பயங்கரமா ஓடுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறுத்தை அது பசிக்கு ஓடுது. 145 160 ஓடுது. அங்க பார்த்த சிறுத்தை இங்க பார்த்த வேட்டை நாயை ஜிப்னு பக்கத்துல வந்துருச்சுங்க. இந்த வேட்டை நாய் ஓடுது. அந்த ரீல்ல 15 வினாடிகள் தான். நான் சொல்ற முன்னுக்கு பின்னுக்கு என்ன நடந்ததுன்ட்டு அவங்க க்ளோஸ் அப் பண்ணி எனக்கு வெட்டி போட்டிருக்காங்க. போயிட்டு கிட்ட போயிடுச்சுங்க. நாய் இப்படி போதா, நேரா அங்க ரேஞ்சர் இருக்கிறார், பார்த்துருச்சு. நாய்க்கு என்னன்னா, இப்படி போய் இப்படி ரைட்ல திரும்பினா ஃபோர்ஸ் குறையும், சிறுத்தை வந்து அடிச்சிடும். நாய்க்கு பிசிக்ஸ் தெரியுது, நமக்கு பிசிக்ஸ் தெரியறதே இல்லை. இல்லைன்னா வழுக்கி விழுவோமா? படிக்கட்டில் வழுக்குவோமா? பஸ்ஸில் இந்த இறங்கி பின்னால் போயிட்டு கீழே விழுவோமா? ஃபிசிக்ஸே தெரியாதுல ரயிலில் அடிபடுவோமா? ஃபிசிக்ஸ் தெரிஞ்சால் இதெல்லாம் செய்ய மாட்டோம். பேசிக் ஃபிசிக்ஸ் நாய்க்கு தெரியுது. நாய் என்ன பண்ணுச்சு அது சொல்லுவார் எங்கள் ஐயா. சுனாமி வந்தது, யாருக்கும் தெரில, நாய்களுக்கு தான் தெரிஞ்சுது. இவன் சொல்கிறான் தனக்கு 6 அறிவுன்னு, அது ஒரு நாய் கூட ஏற்றுக்கிட்டது கிடையாது. நாய் சூப்பராக சிந்திச்சு ஓடுது. நேராக அது என்ன பண்ணிச்சு, ரேஞ்சர்கிட்ட போல. ரேஞ்சருடைய கதவு திறந்துருந்தது. கதவுக்குள்ளே வேகமாக 60 கிலோமீட்டரில் ஓடிச்சு பாருங்க. அந்த கதவு கொஞ்சம் அப்படி ஆடிச்சு பாருங்க. பின்னாலேயே சிறுத்தை புலியும் நுழைஞ்சிருச்சு உள்ள. ஜுப்புன்னு மூடிருச்சு கதவு. இப்போ ரேஞ்சரை காட்டுறான். ரேஞ்சர் என்ன பண்ணுவார்? சிரிப்பாரா அழுவாரா? என்ன பண்ணுவார்? ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுவார்? ஷூட் பண்ணுவார். நான் கதவு தான் பூட்டிருச்சேன். அழுவுறார். வேற வழி? சிறுத்தை என்ன பண்ணியிருக்கோம்? நாயை கடிச்சிருக்கோம். கடிச்சு சின்ன பின்னம் பண்ணியிருக்கோன்ட்டு. ஆனால் கதவு திறக்கிறதுக்கு பயம். ஏன்னா சிறுத்தை. நேராக அவர் ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணுறார். ரெஸ்கியூ டீம் வருதுங்க. இதாங்க மேட்ரு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ரெஸ்கியூ டீம் வருது. ரெஸ்கியூ டீம் வந்துட்டு கேமரா வைக்குதுங்க உள்ள, என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. உள்ள கேமராவில் பார்த்தா நாம் எல்லாம் நினச்ச மாதிரி சிறுத்தை வேட்டை நாயை சாப்பிடல. வேட்டை நாய் அந்த சதுரமாக இருக்கிற அந்த ரூமில் ஓரமாக பதுங்கி கிடக்குது, உயிரோடு இருக்கு. இப்படி பார்த்துட்டு இருக்குது சிறுத்தையை. சிறுத்தையை காணோம். இப்படி ரவுண்ட் அடிக்குது பாருங்க. சிறுத்தை எங்கே இருக்குன்னா, மூணு கதவு இருக்குல்ல, அதில் நாயை விட பயந்து போய் அது வந்து அந்த அந்த கதவுல நடுங்கிட்டு இப்படி உட்காந்துட்டு. கேமரா பிடிச்சவன் ஒன்று சொன்னான் பாப்பா. என்ன சொன்னான் தெரியுமா? பசி வந்தது சிறுத்தைக்கு, இரையை தேடித்தான் ஓடியது. இரை கையகப்பட்டு விட்ட அந்த வினாடியில் எப்பொழுது சிறுத்தைக்கு தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று புரிந்து கொண்டதோ, அதற்கு இப்பொழுது பசி அவசியம் இல்லை, அதற்கு இப்பொழுது இரை அவசியம் இல்லை. அது தன் விடுதலைக்காக, தன் சுதந்திரத்திற்காக காத்திருக்கிறது என்று சொன்னார்.
நாம் அத்தனை பேரும் பசிக்காக ஓடுகிறோம். என்றைக்கு அந்த பசி தீர்ந்த வினாடியில் நம்முடைய சுதந்திரமும் பறிபோகிறது என்று தெரிந்து போகிறதோ அன்றைக்கு நமக்கு பசியற்ற நிலை வந்து சேர்கிறது. நான் சொல்லுகிறேன், அதற்காகத்தான் பாடினாரோ பாரதிதாசன். எனக்கு பார்த்தா அது சிறுத்தை புலி மாதிரியே தெரியல, எனக்கு எலி மாதிரி தெரிஞ்சது. அது நடுங்குதுங்க, ட்ராப்ல மாட்டோம்ல எலி. அதனால் தாங்க பாரதிதாசன் பாடினாரு, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தைய வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே, சிறகை விரி எழு பற என்று சொன்னாரே. என்ன காரணத்துக்காக சொன்னார் என்றால், சுதந்திரம் தான் நம்முடைய மிகப்பெரிய இலக்கே தவிர பசியோ வேட்டையோ இல்லை என்பதனை குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக ஓடுகிறீர்களோ அது சுதந்திரம் அல்ல, அது அடிமை தலைக்கான விலையை நீங்கள் உள்ளே போய் சிக்கிக் கொள்வீர்கள் என்பதற்காகத்தான். அது போதையோ பாலினத்திற்கான ஈர்ப்போ அது எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமோ, தயவு செய்து அந்த அடிமை தலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நான் சொல்லட்டுமா, வாசல் உங்களுக்கு யார் திறந்து வைக்கிறார்கள் என்றால், இதோ இந்த புத்தக கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது சுதந்திரத்திற்கான கதவு திறந்திருக்கிறது, உள்ளே வாருங்கள். எப்படி நீங்கள் சுதந்திர கதவுகளை அடையாளம் காண்பீர்கள்? நான் ஒரு கவிதையை படித்து நான் மிக மிக வியந்து போனேன். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, இந்த கவிதை புரியும். அம்மா, அப்பா, ஆசிரியர்கள், சான்றோர்கள், இவர்களெல்லாம் யார் தெரியுமா? நத்தை போன்றவர்கள். அதனால சினிமா கிடையாது. நீங்கள்லாம் எத்தனை பேர் ஃபஸ்ட்டாக காலேஜுக்கு போனீங்கன்னு தெரில. ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு போய் ஃபஸ்ட் இயர் இருக்கிறீங்க. இல்லைன்னா இது பேசிகிட்டு இருக்கும்போது கேட்பீங்க, இது வரைக்கும் காலேஜை நம்ம எதில் பார்த்துருப்போம்? சினிமாவில். அங்கே யார் டீச்சர்? பல்லவி மேடம், நயன்தாரா மேடம், இல்லை மாஸ்டர்ஸ். அவங்க எல்லாம் முன்னணி ஹீரோக்கள் தான் மாஸ்டர்ஸ். உண்மையாக காலேஜுக்குள்ளே வந்து பாருங்க, அது ரீல். காலேஜ் ரியல். நீங்கள் ஏஐக்கு பின்னால் ஓடாதீங்க, ஆர்ஐக்கு பின்னால் வாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கட்டும், ரியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அந்த ரியல் இன்டெலிஜென்ஸை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். வாசிப்பினால் அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ் வளரும். நான் வாசித்து பார்த்தேன் அந்த கவிதையை, அப்படி நடுங்கி போனங்க. நத்தை நகரவே இல்லை, வீடு வந்து சேர்ந்து விட்டது. புரிஞ்சுதா? ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. நத்தை பார்த்தா நகராத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லா வேலையும் செய்ய அது வந்து வீடு வந்து சேர்ந்துருக்கும். பல சாதனையாளர்கள் அப்படித்தான் சைலண்ட்டாக வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெதுவாக தான் மூவ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு இலக்கு தெரியும். ஓடி வருகின்றவர்கள் விழுந்து போகிறார்கள். பிளான் யுவர் டே, பிளான் யுவர் லைஃப், சீஸ் த டே, சீஸ் த டைம், சீஸ் த செகண்ட்ஸ். இதுதான், இது என் இலக்கு என்றால் அந்த இலக்கை அடைவதற்காக என் குழந்தைகளே, என் உறவுகளே, உங்களுடைய நேரத்தை ஒட்டுமொத்தமாக அதுக்கு தாருங்கள். இந்த சொற்கள் இருக்கு இல்லையா, இது உண்மையிலேயே சொக்க வைக்கும் சொல் அல்ல, தட்டி எழுப்பும் சொல். நான் ஏன் சொக்க வைக்கும் சொல்னு சொன்னேன் தெரியுமா? பல நாட்களாக என் பேச்சை கேட்டவங்க சொல்லிக்கிட்டே இருந்ததுனால தான். உங்கள் பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. தூங்க வைக்கவா பேசுகிறேன்? என் பேச்சை கேட்டால் உனக்கு எப்படி தூக்கம் வருது? அப்போ தான் நினச்சேன், இல்லை, வாழ்க்கை உங்களால் எதுவும் ஆகாது, நீ தோற்று போனவன், நீ தோற்று போனவள், இந்த வாழ்க்கை உனக்கானதே கிடையாது என்று சோர்ந்து அவமானப்பட்டு படுக்கையில் விழுகின்ற பொழுது இந்த டிவைஸ் எடுத்து பார்க்கிற, இதில் நான் வருகிறேன். இந்த உலகத்திலேயே பேரழகி நீதான், இந்த உலகத்திலேயே நிர்வாகி என்பவளே நீதான், உன்னால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீ சோர்ந்து விடாதே, நாளை சூரியன் உனக்காகத்தான் உதிக்கப் போகிறது. நீ எழு, அதற்காக இப்பொழுது உறங்கு என்று பேசுகிறாய். அதை கேட்டு நான் ஆழ் உறக்கத்திற்குள் போகிறேன். உன்னுடைய பேச்சை நான் தூங்கிக் கொள்கிறேன், காலையில் விழித்தெழுவதற்காக. இதுதான் ரகசியமே. புரியுறது இல்லையே நமக்கு? உங்கள் பேச்சை கேட்காம தூங்குறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? மனக்கலக்கத்தை தீர்த்து கொண்டு நீங்கள் ஆழ் உலகத்தில் ஆழ்கிறீர்கள் என்றால் அந்த எழுச்சியான பேச்சை தான் நான் இந்த சொக்க வைக்கின்ற சொல்லிலே சூட்சுமமாக தருகிறேன். ஒரு சொல் தான் நம் வாழ்க்கையை புரட்டி போடும். நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள்.
இது இன்னொரு மருந்தை கொடுத்துட்டு போகிறேன், மிக முக்கியமான மருந்து. தெரில சொல்லலாமான்னு தெரில, கவுன்சிலிங் கிளாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. எது ரொம்ப பிடிக்குதோ, எது உங்களை ரொம்ப ஆட்சி செய்தோ அதை 2வது வாட்டி யோசிச்சு பாருங்களேன். உண்மையாகவே அது உங்களுக்கானதுன்னா உங்களுக்குன்னு புரியும், இல்லைன்னா தட்டி போயிடும். நான் எப்போவுமே பேச்சிலே எப்பொழுதோ படித்ததெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு நினைவில் இருக்குது. நான் எதை படிக்கிறேனோ மீண்டும் அதை ஒரு முறை நினைத்து பார்க்கிறேன். நினைவில் வைத்துக் கொள்வதற்கான சூட்சுமம் இதுதான். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை இன்னொரு முறை நினைக்க வேண்டும். உங்கள் மனதிலிருந்து அது விலகவே விலகாது. ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் கணக்கு போடும்பொழுது எழுதிப்பாருன்னு சொல்றது, மனப்பாடு பகுதியை எழுதிப்பாருன்னு சொல்றது. நீங்கள் எதை வாசிக்கிறீர்களோ அதை இன்னொரு வாட்டி ஆர்டிகுலேட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குழந்தை வீட்டிற்கு பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற பொழுது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு உட்காந்து கேளுங்க. அதுக்கு சொல்ல வந்துருச்சுன்னா உங்கள் குழந்தையை மிகப்பெரிய தலைவராக உருவாக்குவதற்காக முதல் அடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஆனால் குழந்தை எல்லாம் சொல்லுது தான் வந்து, அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இரு உங்கள் அப்பா இப்போ தான் வராரு, இரு. ஏன் லேட்டுன்னு கேட்பான் பார். கதையாக சொல்லும், முதல்ல அந்த கதையை கேட்டுரும், அப்புறமா நீ உன் கதையை சொல்லு. எப்போ பார்த்தாலும் சிக்கல்லையே இருக்கிறது. அம்மா இன்னைக்கு மேத்ஸ் டீச்சர் என்ன சார், எல்லாம் வாயை மூடு, முதல்ல போய் மேத்ஸினுடைய டியூஷனை முடி, அப்புறம் உன் கிளாஸில் என்ன சொல்கிறதுன்னு. இந்த ஆண்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது, ஒரு ரகசியம். உங்கள் மனைவிமார்களுக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட்டை சொல்லிடுறேன். ஆண்களுக்கு தன் மனைவியின் மீது இருக்கக்கூடிய பெரிய கம்ப்ளைண்ட் தெரியுமா? ஏங்க பேசிக்கிட்டே இருக்குதுங்க. இது வந்து ஆம்பளைங்க பொம்பளை மீது வைக்கிற கம்ப்ளைண்ட். பொம்பளைங்க ஆம்பளைங்க மீது வைக்கிற கம்ப்ளைண்ட் எங்க பேசவே மாட்டேங்கிறாருங்க. ரெண்டுமே சமன் செய்யப்பட வேண்டுமா இல்லையா? குழந்தைகள் பேச வேண்டுமா இல்லையா? வீடு என்பது என்ன? முதல்ல இந்த கொல்லிக்கட்டையை ஆஃப் பண்ணுங்க. 8:30 மணிக்கு மேல ஒன்றும் பெருசா வந்து சேராது. மாவட்ட ஆட்சியருக்கே வராது, வட்டாட்சியருக்கே வராது. நமக்கு என்னத்துக்கு வரப்போகுது? ரொம்ப நுட்பமா சொல்லிட்டு போறேங்க. எனக்கு தெரியல அந்த சொற்கள் எல்லாம் எப்படி என் குழந்தைகளுக்கு போய் சேரும்னு. நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, என் பிள்ளைகளும் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன்ல. ஒரு தாய் இப்படி தானே நினைப்பா. 24 வயசு 25 வயசு ஆயிடுச்சா, கல்யாணம் பண்ணிக்கோங்க. நிச்சயதார்த்தம் ஆகுதா, ஃபோன் நம்பர் எல்லாம் பரிமாறிக்காதீங்க. கல்யாணம் நடக்கிறது இல்லை. எல்லாம் பேசி முடிஞ்சிருதா, இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட இந்த பையனோட என்ன வாழ்க்கைன்ட்டு விட்டுறது. எனக்கு புரிகிறதே இல்லைங்க. குழந்தைகள் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? நான் ஒரே ஒரு சொல்லுகிறேன், உன்னை மரியாதை செய், உன் இருப்பை மரியாதை செய். உன் இருப்பையும் உன்னையும் மரியாதை செய்கின்றவர்களுடைய கரத்தை பிடித்துக்கொள். 2 பேரும் ஒருவருக்கொருவர் மரியாதை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை குடும்பம் என்கின்ற நிறுவனமாக வளர்ந்து முன்னேறும். முன்னால் இருக்கின்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது என்கின்ற முடிவிலேயே முன்னால் இருக்கின்றவர்கள் கேள்விகளால் அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களுக்கு நான் சொல்லுவது ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். விவாகரத்து என்பது எவ்வளவு மனவலி கொண்ட ஒரு பிரிவோ அதை விட மேலான பிரிவு தான் பிரேக்கப் என்கின்ற பிரிவு. இந்த குழந்தைகளுக்கு அது 7-8 தடவையாவது வாழ்க்கையில் திருமணம் என்ற பந்தத்திற்குள் வருவதற்குள் நிகழ்ந்து விடுகிறது. எவ்வளவு தெரியுமா உடைந்து போயிருக்கிறார்கள். மனம் சிதலம் அடைந்து இருக்கின்ற பொழுது எப்படி அவர்கள் குடும்பம் என்ற நிறுவனத்தை கட்டி தூக்கி எழுப்புவார்கள்? கொஞ்சம் ஒழுகலாறுகளை, கொஞ்சம் அறம் சார்ந்த விஷயங்களை, கொஞ்சம் வள்ளுவத்தை, கொஞ்சம் கம்பராமாயணத்தை, கொஞ்சம் திருக்குரானை, கொஞ்சம் பைபிளை சொல்லித்தான் தாருங்களேன். வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் புரிகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெளிவுக்கு வருகின்றன. நான் சொல்லுகிறேன், முதலில் உங்களுக்கு எது மிகவும் பிடித்திருக்கிறதோ அதை பற்றி மீண்டும் சிந்தியுங்கள். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னைனா போய் நிற்க வேண்டியதுதான் நடுத்தெருவில். வாழ்க்கை இன்றைக்கு அப்படியான வசதிகளை கொடுப்பதே இல்லை. ரெண்டே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன், மீளுங்கள் மீளுங்கள், இல்லையா குறையுடன் வாழ பழகுங்கள். ரெண்டுமே செய்ய மாட்டேன்னா என்ன பண்றது? நடு சென்டர்ல எப்படி நிற்கிறது? நடுனாலே சென்டர் தானே.
நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில் சில பதில்கள் நமக்கு கிடைக்காது. நான் இப்படி சொல்கிறேன். இதை நான் 3 அல்லது 4 தடவை இத்தகைய திருவிழாக்களில் சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் திருவிழாக்களில் மொத்தமாக கூடக்கூடிய மனிதர்களில் 40-50 விழுக்காடுகள் இதை தொலைபேசியிலோ காட்சிகளிலோ அல்லது சமூக வலைதளங்களோ பார்த்து விடுகிறீர்கள். மற்றவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். அவர்களுக்காக நேரடியாக சொல்வதற்காக வருகிறேன். கவனமா இருக்கிறீங்களா? நான் இதை உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆர் யூ வித் மீ? சொல்லட்டுமா? பாருங்க, நான் ஒரு நாட்டிற்கு பேச போகிறேன். அந்த நாட்டிலே ஃப்ளட், அமெரிக்கா. நான் பேச போகின்ற அந்த இடத்திலே ஃப்ளட்டுங்கிறதுனால நிறுத்திட்டாங்க ப்ரோக்ராம். 2 நாள் நான் ஃப்ரீயா இருக்கிறேன். இது கனடா நாட்டில் இருக்கிற ஒரு நண்பருக்கு தெரியுது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் இந்த 2 நாட்கள் கனடா வரக்கூடாது? என்கிட்ட விசா இருக்கு, சரி போலாம் அப்படின்ட்டு நான் போறேன். நான் ஏன் அதை இங்க சொல்றேன்னா, ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கு இது பயன்படலாம். அந்த ஒருவருக்கு பயன்பட்டாலே நான் இவ்வளவு துயரப்பட்டு துன்பப்பட்டு வந்ததற்கான பரிசு எனக்கு கிடைத்துவிடும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்னன்னா, 63 இளைஞர்கள் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் தற்கொலை செய்திருக்கிறார். மிஸ்டர் தமிழ் கனடா என்கின்ற அமைப்பு, அதிலே ஒருவர் அந்த பிணங்களுக்கு அலங்காரம் செய்து தரக்கூடிய அந்த வேலையில் இருக்கக்கூடியவருக்கு தெரியுது, இதில் அவர் செய்த அந்த பிண அலங்காரங்களில் 63 அலங்காரங்கள் இளைஞர்களுக்கானது, அதுவும் இந்திய இலங்கை தமிழ் இளைஞர்களுக்கானதுன்னு சொன்னவுடன் அவர் ஒரு குரூப்பை ஏற்படுத்துகிறார். அந்த ஏற்பாட்டில் இன்னர் ஹார்மனிங்கிற தலைப்பில் என்னை பேச கூப்பிடுறாங்க. மனதளவில் ஆழ் மனதில் அமைதி உருவது, இது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. நான் போகிறேன். 150 பேர் வந்திருக்கிறாங்க. அது ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம், டிக்கெட் ப்ரோக்ராம், உட்காந்து ப்ரோக்ராம் நடத்துகிறேன். நான் பேசி முடிச்சிட்டேன். நான் ஒரு 45 மினிட்ஸ் பேசினேன். 18 பாயிண்ட்ஸ் பேசியிருக்கிறேன். நான் இப்போ சொன்னேன்ல 10 பாயிண்ட்னு சொன்னல, அந்த மாதிரி 18 பாயிண்ட்ஸ் பேசியிருக்கேன். 18 பாயிண்ட்ஸ் பேசிட்டு மூடிட்டேன். மூடிட்டு நேராக பேக் ஸ்டேஜ் இப்படி உட்கார்றேன். அத்தனை கூட்டத்திலேருந்து ஒரு பொண்ணு வரா, ஸ்லீக் பேண்ட் போட்டிருக்கா, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட். அந்த ஷர்ட் நான் நீட்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கா. ஒரு 45 இயர்ஸ் இருக்கா, நான் அப்படி தெரியலை. ஷீ லுக்ஸ் ஸோ யங் அண்ட் ஸோ பியூட்டிஃபுல். அவள் அப்படியே கிட்ட வரா, தெரியுது நல்லா. அவள் கையில் இருக்கக்கூடிய சாவி கீவி எல்லாம் பார்த்தா பயங்கர ரிச்சான பெண். வரா, கிட்ட இருந்துட்டு நான் சேரில் உட்காந்துருக்கேன், மண்டி போட்டு உட்காந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு கையை முத்தம் கொடுக்குறா. அவள் கண்கள் கலங்குது, அவளுடைய மை கலையுது, அவள் மேக்கப் கலையுது. நான் இல்லை, ஐயோ மேக்கப் கலையுதேன்னு பார்த்துட்ருக்குறேன். தேங்க்யூ, அவள் சொன்ன வார்த்தை தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சரி, என்னமோ சொன்னேன், உள்ளுக்குள்ள சிறைப்பட்டு இருந்தேன், விடுதலை ஆயிட்டேன். என்னை விடுதலை செஞ்ச அந்த சொல் உங்ககிட்ட வந்தது. நான் தேங்க்ஸ் சொல்கிற, மறுபடியும் நான் உன்னை எப்போ சந்திப்பேன்னு தெரியாது. ஆனால் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது வேறு, இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போ போகிறேன் வேறு. என்னை விடுதலை பண்ணிட்டேன், தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னான். நான் அந்த மேக்கப் கலையுதுன்ற சொல்ல வாய மூடிக்கிட்டேன். ஏன்னா அவள் கரைஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி அப்படின்னு போயிட்டா. திடீர்னு என் மண்டைக்குள்ள ஒரு வார்த்தை, ஹே 18 பாயிண்ட் பேசியிருக்கிற, எந்த பாயிண்ட்ல அவளுக்கு ரிலீஸ் ஆச்சு? தெரிஞ்சிட்டா நம்ம 18 பாயிண்ட் சொல்ல வேண்டாம்ல, அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம்ல. நேராக வெளியில் ஓடுனேங்க, குளிர், அக்டோபர் மாதம். காரை ஆன் பண்ணுறா, அப்படின்னு ஓடி வந்தா. 45 நிமிஷம் பேசியிருக்கிறேன், 18 பாயிண்ட்டு. எந்த பாயிண்டில் நீ அரெஸ்ட் ஆகிருந்தது ரிலீஸ் ஆன? அவள் சொன்னா ஒரு பாயிண்ட்டு. இப்போ சொல்லட்டுமா உங்களுக்கு? அது சொல்லட்டுமா? நான் இப்படி ஒன்று கேட்டேன்னா ஒரு புக் ஃபேரில் சொல்லுங்கன்னு சொன்னாங்களா, சொன்னேன்னா சொல்லி முடிச்சுட்டு வண்டியில் ஏறுறேன். போய் 2 அம்மா என் கிட்ட வந்தது, ஏதோ பாயிண்ட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லையே, சொல்லுங்க.
அதனால கற்பூரம் மாதிரி ஏத்துனா அப்படி பிடிச்சிக்கணும், சரியா? அப்படி வேற ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. சொல் அப்படி கடந்து போயிடும், எதுவுமே சொல்லாத மாதிரி இருக்கும். பாருங்க, இதுதான் நான் சொன்ன காட்சி. அந்த பெண் 8 ஆண்டுகளாக ஏதோ உள்ள அடப்பட்டு இருந்திருக்கு. அதை அவ விடுதலை பண்ணிக்கிட்டா. நீங்களோ அடைப்பட்டு இருந்தீர்கள் என்றால் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களை சொக்க வைக்கும் ஒரு சொல் இதோ சொல்றேன். ஒரு காடு, காடுங்கிறது காடு இல்லை, நம்ம வேலை செய்கிற இடம், புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீடு, தெரு, பஸ்ஸு, எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு காடு, வாய்ப்பே இல்லை, வழியே தெரில, உள்ள போயாச்சு. தனியா நடக்கிறான் அந்த பையன். திடீர்னு பார்த்தா ஒரு பாம்பு புத்து. ஐயோ, பாம்பு புத்துன்னு தோணிட்டு குனிஞ்சுக்கிட்டே கடந்துட்டான். கடக்கிறதுக்குள்ள உள்ள இருந்து பாம்பு வெளில வந்துருச்சு. அந்த புத்துல இருந்து பாம்பு அரவம்னு பேர். அதுக்கு அரவம்னா சத்தம்னு பேர். சத்தத்தை கேட்டு வெளில வந்துருச்சு அந்த நாகப்பாம்பு. அப்படியே திரும்பி இவனை பார்த்துருச்சு. இவன் பாம்பை பார்க்கல, நடக்கிறான். சரசரன்னு சத்தம், பக்கத்தில் பாம்பு ஊறி வந்துக்கிட்டு இருக்கு. கூட தப்பி ஓட முடியாது, வழி தெரியாது, திரும்பி போக முடியாது. போய்கிட்டே இருக்கிறான். நாமளும் போகிறோம். பாம்பு கூடவே வருது. கூடவே வந்து ஒரு பாறையில் ஏறி அவன் அங்கே இறங்கணும். ஏறும்போது கரெக்டாக கால் குதிகாலில் கொத்திருச்சு. இப்போ விஷம் ஏறுது. அவன் அந்த பாம்பை பார்க்குறான். அந்த பாம்பு சரசரன்னு போயிடுச்சு. இப்போ நாம் எல்லாரும் தான் கொத்துப்பட்ட அந்த மனுஷன். இப்போ நமக்கு என்ன செய்யலாம்? நேராக அந்த பாம்பை தேடி போகலாம். என்ன சொல்லலான்னா, பாம்பே பாம்பே, நான் உன் வழிக்கு வரவே இல்லையே, நீ தானே வந்தாய், நான் நீ வந்தாய் ஒன்றும் சொல்லவே இல்லையே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? இந்த பாம்பு என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம், திரும்பி ஓடி வந்துட்டு உயிரத்துக்கு. பாம்பு கொத்திருச்சு. கொத்துன பாம்பு கிட்ட எந்த நீதியும் கிடைக்காது. அதனை தேடி நாம் போகக்கூடாது. ஒரு ஆப்ஷன் க்ளோஸ்ட். இன்னும் ஒரே ஆப்ஷன். விஷம் வச்சிருச்சுல்ல, உடம்புல ஏறுதுல, உயிரை காப்பாத்துறதுக்காக விஷ முறிவுக்கான மருந்தை தான் தேட முடியுமே தவிர பாம்புக்கு பின்னால் போகின்ற ஆப்ஷனுக்குள் போகாதீர்கள். யாரேனும் உங்களுக்கு துரோகம் செய்திருந்தால் அவர்களுக்கு பின்னால் போய், நீ ஏன் என்னை துரோகம் செய்தாய்? 8 ஆண்டுகளாக நான் நல்லாகத்தானே உன்னிடத்தில் வாழ்ந்தேன், பேசினேன், பழகினேன், இப்பொழுது மட்டும் ஏன் என்னை? போயிட்டான்ல, கொத்திட்டு போயிட்டான்ல. மருந்து பாரு, உயிரோடு இரு, செத்துறாத. இவ்வளவுதான் உன்னை நீயே பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு வழி. அது சொன்னதெல்லாம் அந்த பொண்ணு எங்கேயோ போய் சிக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்குது. போயிட்டானேன்ட்டு அது ரிலீஸ் ஆயிடுச்சு. சனியம் போனா போகுது, உடனே நம்ம மனசை நம்ம சரி பண்ணிப்போன்னு சொல்லிட்டு உருப்பட்டுட்டு வெளியில போச்சு. சொல்லிப்படித்தான் சேரும். எனக்கு தெரியாது இங்க யாருக்கு இந்த சொல் உதவும் என்று. துரோகம் இழைத்தவர்களையும், துன்பம் தருகின்றவர்களையும், துயரம் தருகின்றவர்களுக்கும் பின்னால் போய் உங்களுடைய வாழ்க்கையில் நியாயம் கேட்பதை நிறுத்திவிட்டு இன்றிலிருந்து சுயமரியாதையுடன் வாழத் தொடங்குங்கள். இயற்கை உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வாழ்க்கை. சுயமரியாதையுடன். இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு போய், இவ்வளவு சொல்லிட்டேன், இது சொல்லிட்டு போலாம்ல, 5 நிமிஷம் தான். நம்மெல்லாம் எப்படி இருக்கோம் தெரியுமாங்க? கூட வாழறது யாருன்னே தெரியாம இருக்கிறோங்க. அதனால தாங்க சிக்கலே. இந்த நிறைய ஆம்பளைங்க இருக்கிறாங்க. நான் மறுபடியும் ஆம்பளைங்களை திட்டேன்னு நினச்சிக்கப்படாது. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். இந்த எந்த ஆம்பளையும் பொம்பளை கிட்ட பேசுகிற, மனைவி கிட்ட பேசுகிற ஒரு டைலாக் சொல்லவா, வீடாக பேசுகிற ஒரு டைலாக், உன்னை திருத்தவே முடியாது. 24 வருஷம் ஆச்சு கல்யாணம். நான் உன்னை கேட்குறேன், நீங்கள் என்ன வாத்தியாரா? அவன் என்ன ஆன்சர் ஷீட்டா நீங்கள் திருத்துறதுக்கு? குரான் ஒரு வார்த்தை சொல்லுது, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அது வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாது. அது எப்படி இருக்குதோ அப்படி விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நெஞ்செலும்பை போய் முதுகெலும்பா மாற்றணும்னா என்ன பண்ணுறது?
அது நெஞ்செலும்பு, அவ்வளோதான். பாருங்க, ஒரு தவளை இருந்துச்சான். எனக்கு என்னென்னமோ ஞாபகம் வருது. ஒரு தவளை இருந்துச்சா, அந்த தவளை வந்து ஆற்று கடக்கிறதுக்கு போகும்போது ஒரு தேள் வந்துச்சான். பஞ்சதந்திர கதை, என் வாழ்க்கையை மாற்றிய கதை. தேள் வந்துச்சான். தேள் சொல்லிச்சான், தவளை தவளை எனக்கு நீந்த தெரியாது, உனக்கு நீந்த தெரியும், நான் உன் முதுகில் உட்கார்ந்து கொள்கிறேன், என்னை கரை சேர்த்து விடுகிறாயா? தவளை சொல்லிச்சான், மாட்டேன், ஏன்னா லூசா, நீ தேளு, கொத்துனா நான் செத்துருவேன். உடனே அந்த தவளை சொல்லிச்சான், நீ லூசு தான், நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு நீந்த தெரியாதுன்னு தானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். நான் உன்னை கொத்துனா நானும் தானே விழுந்து போவேன், நானும் தானே சாகணும், எனக்கு நான் அறிவு இல்லையா? என்னை பிடிச்சி வெளியில் போய் விட்டுடேன் ப்ளீஸ், உன்னை தவிர்த்தவன் நான் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ நாம் எல்லாரும் தான் தவளை. இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டவங்களை என்ன பண்ணோம், நாம் முதுகில் ஏற்றிக்கிட்டு ஆற்ற கடக்கிறோம். ஆற்ற கடத்துக்கிட்டே நடுவில் போகும்போது ஆறு தழும்புது. தேள் பயந்துது. அந்த பயந்த உடனே இது பயந்து, பயப்படாத நான் கரை சேர்த்துறேன், கெட்டியா பிடிச்சிக்கோச்சு. நடு ஆற்றுல இதோ கொஞ்ச நேரத்தில் கரை வந்துடும்ன்ற நேரத்தில் போட்டுச்சு பாருங்க தலையில் ஒரு போடு. தேள் கொத்திருச்சுங்க. கொட்டின உடனே தவளை அப்படி முழுகுது, தேளும் முழுகுது. தவளை கேட்டுச்சு, ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் கொட்டின? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன சாவிச்சிட்டல? நம்ம எல்லாரும் சொல்கிற டைலாக் இது இல்லை, மெயின் டைலாக். வீட்டுக்கு கொண்டு போகிற டைலாக் ஒன்று இருக்குது, அது தேள் சொன்ன டைலாக். கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் குணம். நம்ம கூட இருக்கிறது தேளுனா அது கொட்டும். கொட்டாதனா கொட்டாமல் இருக்காது, கொட்டும். கொட்டுறது அது குணம். முதுகில் ஏற்றிக்காமல் இருங்க, அவ்வளோதான். வாழ்க்கையில் நாம் யாரை சந்திக்கிறோமோ அவர்களிடத்தில் இயல்பாக வாழ்ந்து போகலாம். அவர் குணமணி அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஒருவருடைய குணம் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும். விழிப்புணர்வு வந்தால் வீடு, நாடு, சமூகம், அரசியல், பொருளாதாரம் என்கின்ற அனைத்திலும் ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சம் கிடைப்பதற்கான ஒரே கதவு இதோ திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தக கிடங்குக்குள் நுழையுங்கள். உங்களுக்கான அந்த அறிவிற்கான தேடலுக்கான ஏதோ ஒரு சொல் எங்கேயோ ஒரு புத்தகத்தில் துடித்தபடி காத்திருக்கிறது. நான் பிரார்த்திக்கிறேன், அந்த சொல் விரைவில் உங்களை வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்தித்தபடி உங்கள் அத்துணை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.